அந்த மாதிரி கோஷத்தை நாங்கள் என்றைக்கும் வைக்கவே இல்லை. தொடக்கத்திலிருந்து இந்த பற்றி எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. அப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிற நோக்கமும் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை பெறும். தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் இன்று தமிழக முதல்வராக இருக்கிற மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக 26க்கு பிறகும் பொறுப்பேற்பார்கள். திராவிட மாடல் ஆட்சி தொடரும். நல்ல விஷயம் தானே. பாலஸ்தீனத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம். இடைக்காலத்தில் நரேந்திர மோடி பொறுப்புக்கு வந்த இந்த காலத்தில் தான் இஸ்ரேலின் உறவை அவர்கள் நெருக்கமாக்கி கொண்டார்கள். பாலஸ்தீனத்திற்காக ஐநா மன்றத்திலோ மற்ற இடங்களிலோ இந்தியா குரல் கொடுக்காமல் தான் இருந்து வந்தது. ஆனால் தொடக்கத்திலிருந்து நேரு காலத்திலிருந்து பாலஸ்தீனம் தனி நாடாக வேண்டும் என்ற கோரிக்கையை தொடக்க காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். நரேந்திர மோடிக்கு நாட்டில் நல்ல பெயர் கிடையாது. இப்ப அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பேர் வாங்கிடுவார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படணும், பேச்சுவார்த்தை நடக்கணும். அதுக்கு பிறகுதான் இது பற்றியெல்லாம் அவர் சொல்ல முடியும். அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் குழு அமைத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக எங்கள் குழு அமைக்கப்படும். அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியுமா? அதெல்லாம் மற்ற தலைவர்கள் அவங்க மனசுக்கு தோணுது சொல்றாங்க. நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நிச்சயமாக இருக்கும்.